தெய்வத்தின் அருள் எப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கடவுள்னு ஒன்று இருக்குல்ல, அவரை எப்பவுமே கை பிடிச்சிட்டு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூ இல்லாமல் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இன்டர்வியூக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா அதுவும் நான் கடவுளோட மெசேஜாக தான் பார்க்குறேன். நார்த் சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் 2 மனைவி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நம்ம சவுத் சைடில் விநாயகருக்கு கட்ட பிரம்மச்சாரி, அவர் ஒரு சிங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு விநாயகர் பிடிக்கும். விநாயகருக்கு ஒரு பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா பிரம்மச்சாரியா அது அப்படிங்கிறது எனக்கு அந்த ஃப்ரேமில் எனக்கு விநாயகர் தான் தெரிகிறார். எனக்கு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக விநாயகர் மட்டும். ஆமாம், விநாயகர் மேலே. அப்போது பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு நண்பர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், எங்களுக்கு பைபிள்னு ஒரு புக் இருக்குது, முஸ்லீம்ஸ்க்கு குரான்னு ஒரு புக் இருக்குது, உங்களுக்கு ராமாயணமும் மகாபாரதமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்குன்ட்டேன். எப்படி குறுகி பார்க்குறாங்கன்னு தே ரெஃபர் இட் டு அ புக். ஐ செட் ஹிந்துவிசம் நாட் அ புக், ஹிந்துவிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். ஸோ விநாயகருக்கு பாம்பேயில் சித்தி விநாயகரில் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டியூஸ்டே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். முருகனை பார்க்குறாங்க, அம்மானை பார்க்குறாங்க, டியூஸ்டே ஃப்ரைடே. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். நம்ம கன்வீனியன்ஸுக்குன்னு கூட சொல்லலாம். கடவுள் அன்றைக்கி தான் வரணும்னு சொல்லலை நம்மக்கிட்ட. ஸோ எவ்ரி டியூஸ்டே விநாயகரை பார்க்கணும் அப்படிங்கிறது என் மைண்டில் இருக்குது. நான் ஆஸ் அண்ட் வென் ஐ கெட் டைம் நான் எல்லா கோவிலுக்கும் போவேன். எனக்கு அந்த நாட்கள்ங்கிறது கிடையாது. அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நாள் தேவையா? ஐ ஸ்டார்டட் விசிட்டிங் காளிகம்பாள் அம்மா. இப்போது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி எல்லோரும் டியூஸ்டே ஃப்ரைடே வராங்க, நீங்கள் வியாழக்கிழமை ஈவினிங் அம்மாவோட கடைசி ஆரத்தி பார்த்துட்டு ஸ்வீட்ஸ் வாங்கின்னு உங்கள் கையால் கொடுங்க, தட் வில் பி a கேம் சேஞ்சர் அப்படின்னாங்க. அது நான் பண்ணேன், அதை அனுபவித்தேன். அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நடிகர் அபிஷேக் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய ஆன்மீக அனுபவங்களை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். குருபியோ நமஹ. சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு சார். நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்குறோம் சார், நிறைய நாடகங்கள். ஸோ அவங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் இன்ன வரைக்கும் டக்குன்னு அபிஷேக் சாரா கோலங்கள் சீரியலில் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ வரைக்குமே அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குல்ல சார். ஸோ திரைப்பயணம், சீரியல், ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஆன்மீக அனுபவம் உங்களுக்கு எப்படி வந்தது? இது ஆரம்பத்தில் இருந்தே இருந்ததா, இல்லை திடீர்னு இப்போ எல்லாருக்குமே திடீர்னு ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் சொல்லியோ நம்மளோ ஒரு சில விஷயங்கள் உணர்ந்தோ ஆன்மீக அனுபவங்களை எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி ஆரம்பிச்சது? நான் கடைசியாக நீங்கள் சொன்ன விஷயத்தில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். அதாவது எது வந்தாலும் ஒரு மெசேஜாக எடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் இயல்பாகவே நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில். ஸோ எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறது பொங்கல் தீபாவளியோட பெரிய கொண்டாட்டம் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி தான். ஸோ ஒரு அன்றாடம் வாழ்க்கையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுனால கோவில்களுக்கு போகிறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது சித்தி விநாயகர் சித்தி விநாயகருக்கு பிரபாதேவியில். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தது மகாலட்சுமி, அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஷீரடி. ஸோ இந்த 3 தொடர்பும் சின்ன வயசுலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் when I was probably 6 or 7 years I went to ஷீரடி first time. ஓகே. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 முறைக்கு மேலே ஷீரடி போயிட்டு வந்திருக்கேன். மந்த்ராலயம் ஒரு 35 தடவை போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் தெரியல எனக்கு. ஏன்னா எல்லாமே அந்த காலகட்டத்தில் படிச்சுட்ருக்கோம், காலேஜுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டோம். எங்கேயுமே இந்த கடவுள்னு ஒன்று இருக்குல்ல, அவரை எப்போவுமே கை பிடிச்சிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூ இல்லாமல் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இன்டர்வியூக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா அதுவும் நான் கடவுளோட மெசேஜாக தான் பார்க்குறேன். அப்போ அது சந்தோஷமாக இருக்கு.
ஏதோ அது அதான் என்ன சொல்லுவாங்க, யூ கேன் ஜஸ்ட் பி அ கேட்டலிஸ்ட் ஆர் பிகம் அ இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் மாறணும்னு ஆசைப்படுறேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார். சார் நீங்கள் வந்து மும்பையில் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் அப்படின்னீங்க. விநாயகர் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன், ஒரு ஆமாம் கொண்டாட்டமாக இருக்கும். ஆமாம் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து 2 மனைவி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நம்ம சவுத் சைடில் விநாயகருக்கு வந்து கட்ட பிரம்மச்சாரி, அவர் வந்து ஒரு சிங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ராமாயணமே எடுத்துட்டிங்கன்னா பல பர்செப்ஷனில் பல ரைட்டிங்ஸில் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்கிறது அங்கே இருக்கா, அங்கே இருக்கிறது இங்கே இருக்கானாக்க நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அறிவாற்றல் இல்லை. நான் வந்து எனக்கு விநாயகர் பிடிக்கும். விநாயகருக்கு ஒரு பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா பிரம்மச்சாரியா அது அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த ஃப்ரேமில் எனக்கு விநாயகர் தான் தெரிகிறார். ஓகே, எனக்கு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக விநாயகர் மட்டும். ஆமாம், விநாயகர் மேலே. அப்போது இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து டிபேட்டபிள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்க, நான் இதுக்கு போகும்போது, ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு நண்பர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், எங்களுக்கு வந்து பைபிள்னு ஒரு புக் இருக்குது, முஸ்லீம்ஸ்க்கு வந்து குரான்னு ஒரு புக் இருக்குது, உங்களுக்கு ராமாயணமும் மகாபாரதமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்குன்ட்டேன். ஓகே. உபனிஷத்துங்கிறது எவ்வளோ பெரிய ட்ரிட்டைஸ் அது. அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் வேதங்கள் அவ்வளோ இருக்குது, உபனிஷத்ஸ் அவ்வளோ இருக்குது. நம்ம பேசும்போது என்ன இப்போ அப்போது எப்படி குறுகி பார்க்குறாங்கன்னு தே ரெஃபர் இட் டு அ புக். ஹிந்துவிசம்னா ராமாயணம் மகாபாரதன்றாங்க. அது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. பட் அவங்களுக்கு அது புரிய வைக்கணும் அப்படின்னாக்கா வாட் இஸ் உபனிஷத்துன்னு ஆரம்பிக்கிறான். அது நம்மளால் அது படித்து முடித்து சொல்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு நான் அந்த 2 மினிட்ஸ் எப்படி புரிய வைக்க முடியும்? கண்டிப்பாக. ஸோ நான் அப்போ ஹவு டு யூ டிஃபைன் அப்படின்னாங்க. ஐ செட் ஹிந்துவிசம் நாட் அ புக், ஹிந்துவிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். ஹிந்துஸ் அண்ட் ஹிந்துவிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். இப்படி ஒருத்தன் வாழணும் அப்படிங்கிறது தான் ஹிந்துவிசம். கண்டிப்பாக. அது நான் கடைப்பிடிக்கிறேன். ஸோ இந்த அவங்க நார்த்தில் எப்படி சொல்கிறாங்க, எங்கே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இப்போது உதாரணத்துக்கு வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவில் ராமரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குன்றாங்க. நாசிக்கில் போனால் பஞ்சவட்டின்னு இடமே இருக்குது இல்லையா. இப்போ ராகவேந்திர சாமி வந்து மந்த்ராலயத்தில் போய் ஜீவசமாதி அடைகிறாரு. அவர் பிறந்த இடம் புவனகிரி, தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு. அப்போது இங்கே ஒன்று நடந்துச்சு, அங்கே ஒன்று நடந்துச்சுங்கும் போது அது கனெக்ட் ஆகும்போது ஓகே. அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் அந்த என்ன சொல்கிறது, பைசெக்டிங்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. டிவைன் இஸ் பியாண்ட் ஆல் தட் இல்லை. கண்டிப்பாக சார். சார் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, உங்களோட ரீல் பார்க்கும்போது தெரிஞ்சது, செவ்வாய்க்கிழமை ஆனால் வந்து கண்டிப்பாக விநாயகர் கோவிலுக்கு வந்து நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன அது செவ்வாய்க்கிழமை எல்லாருமே இப்போ நாங்கள் ஜென்ரலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து செவ்வாய்க்கிழமை ஆனால் முருகர் கோவிலுக்கு போகணும், முருகரை பார்க்க வந்து நிறைய பேர் போவாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து விநாயகரை தேடி போகிறதுக்கான காரணம் என்ன? பர்டிகுலராக அந்த நாள் பாம்பே கனெக்ட் தான். சித்தி விநாயகர் கோவில் வந்து டியூஸ்டேஸ் தான் போவாங்க. டியூஸ்டே போகிறது ரொம்ப விசேஷம். ஓகே. விநாயகர் வந்து சித்தி விநாயகரை போய் கும்பிடுறது. மகாராஷ்டிராவில் வந்து அஷ்ட விநாயகர் இருக்குது. எப்படி இங்கே முருகருக்கு 5 ஸ்தலங்கள் இருக்கும், அங்கே வந்து விநாயகருக்கு 8 ஸ்தலங்கள் இருக்குது, அஷ்ட விநாயகர். ஸோ அந்த அஷ்ட விநாயகர் வந்து போயிட்டு வருது ரொம்ப விசேஷம். ஆனால் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அது ஒரே நாளில் பண்ண முடியுமா? கஷ்டம். பட் பண்ணுறாங்க ஒரு சில பேர். எல்லாமே செவ்வாய்க்கிழமை போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ விநாயகருக்கு வந்து பாம்பேயில் சித்தி விநாயகரில் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டியூஸ்டே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். முருகனை பார்க்குறாங்க, அம்மனை பார்க்குறாங்க டியூஸ்டே, ஃப்ரைடே. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். நம்ம கன்வீனியன்ஸுக்குன்னு கூட சொல்லலாம். கடவுள் வந்து அன்றைக்கி தான் வரணும்னு சொல்லலை நம்மக்கிட்ட. ஸோ அப்படி தான் அது ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ 5 வாரம் சித்தி விநாயகர் போயிட்டு வந்தாக்க நினச்ச காரியம் நடக்கும். நம்ம ஒரு நம்பர்ஸ் வச்சு ஒன்று விளையாடுவோம். நம்ம வந்து நம்ம வந்து சயின்ஸை வந்து ஸ்பிரிச்சுவலிசமோட விளையாடுறது பழக்கம் ஆயிடுச்சு நமக்கு. அது நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த டேப்லெட்டை கொடுத்துட்டே இருக்கோம், சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவலிசம். ஸோ 5 வாரம் போயிட்டு வந்தாக்க இது நடக்கும். ஸோ 5 வாரம் போயிட்டு வருவோம். 5 வாரமும் நாங்கள் வந்து நான் செம்பூர்லேருந்து பிரபாதேவிங்கிறது கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நடந்து போவோம் காலையில். 25 கிலோமீட்டர் நடந்து போவோம். நாங்கள் ஒரு குரூப்பாக பசங்க வந்து காலைல 5 மணிக்கு 4:30-5 மணிக்கு ஃபஸ்ட்டு ஆரத்தி நடக்கும். ஸோ நாங்கள் ஒரு 2 o'clock எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவோம். போய் ஆரத்தி முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் அங்கே வடை பாவு சாப்பிட்டுட்டு ம். அங்கே வந்து ஓகே. சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வருவோம். ம். அங்கேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் மகாலட்சுமி இருக்குது. ஸோ ஒரு சில நேரம் என்ன தோணுனாக்கா இது வரைக்கும் வந்துட்டோம், அங்கேயும் போயிட்டு அம்மாவையும் பார்த்துட்டு வந்துடலாமே ஓகே. அப்படிங்கிறது. ஸோ அப்படி தானே தவிர ஸோ எவ்ரி டியூஸ்டே விநாயகரை பார்க்கணும் அப்படிங்கிறது என் மைண்டில் வந்து இருக்குது. நான் ம். ஆஸ் அண்ட் வென் ஐ கெட் டைம் நான் எல்லா கோவிலுக்கும் போவேன். எனக்கு அந்த நாட்கள்ங்கிறது கிடையாது. ஓகே. அது எதுக்கு அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நாள் தேவையா கண்டிப்பா. இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம். ஸோ எனி டைம் வேணாலும் போய் பார்க்கலாம். எனி டைம் யூ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ். ம். ஆன்மீகத்துக்கும் தெய்வீகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ம். இந்த வித்தியாசம் வந்து நம்ம ஆன்மீகம் பேசுகிறோம்னாக்கா நம்ம ஆன்மீகம் பேசலை, நம்ம தெய்வீகம் தான் பேசுகிறோம். ஆன்மீகம்ங்கிறது வேற. ஆ. அந்த அந்த உறுத்தல், அந்த உணர்ச்சி, அந்த அந்த விஷயமே வேற. நம்ம தெய்வீகம் தான் பேசிகிட்டு இருக்கோம், கடவுளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், கோவிலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆன்மீகத்தை பற்றி நம்ம இன்னும் உள்ளே வரலன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. சார் அதே மாதிரி வியாழக்கிழமை ஈசிஆரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக அங்கே வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ அதற்கு பின்னாடி ஷீரடி பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அதிகமான முறை வந்து ஷீரடி போயிட்டு வந்து பர்டிகுலராக ஈசிஆரில் இருக்கக்கூடிய சாய்பாபா ஸோ என்ன ஸ்பெஷல்? நான் பாம்பேலேருந்து வந்தபோது ஃபஸ்ட்டு மயிலாப்பூர் ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். ம். அதுக்கப்புறம் தான் டி நகரில் இருக்க ராகவேந்திர சாமிக்கு கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ட்ரிபிள் கேனில் ஒரு கோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே போக ஆரம்பித்தேன். ஓகே. இப்போ இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, ரங்கா ரோட்டில் ஒரு ராகவேந்திர சாமி கோவில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. ரங்கா ரோட்டில் ஆழ்வார்பேட்டையில் ரங்கா ரோட்டில் ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது. அந்த வீடுக்குள்ளே ராகவேந்திர சாமியோட கோவில் இருக்குது. கோவில் உள்ளே வச்சுருக்காங்க. கோவில் இருக்குது உள்ள. ஓகே. அது முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த கோவில் வந்து எனக்கு ஏதோ இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நான் போய் பார்க்குறேன். ம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். அது ஃபேமிலி வச்சுருக்காங்க, ஓகே. ரொம்ப பயசான ஒரு ஃபேமிலி. பட் அது 1940ஸ்லேருந்து இருக்குது அந்த கோவில். ஓகே. அங்கே ராகவேந்தர் இருக்கார். அப்போது அதுக்கப்புறம் மீஞ்சம்பாக்கம்க்கு வர ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ வீடு வந்து வடபழனி. ம். ஸோ ஃபீலிங் லோ அப்படின்னாக்கா இஞ்சம்பாக்கம் போகலாம் அப்படின்னு இஞ்சம்பாக்கம் பாபா கோவிலுக்கு வருவேன். அங்கே இருக்கிற பூசாரி தான் இப்போ இந்த கோவிலில் கட்டியிருக்காரு. ஆக்சுவலி கட்டிட்டு அவர் தான் அதை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் ஈஸியாக வந்தப்புறம் அவர் அங்கே பார்த்தேன். ம். நீங்கள் கோவிலுக்கு வாங்க சாமி அப்படின்னாரு. ஓகே. அங்கே போக ஆரம்பித்தேன். அன்னதானம் ப்ராசஸ் வந்து நம்ம பேசுகிற ஹிந்துயிசம் அப்படின்னு ஒரு பேசுகிறோம், சனாதனம்னு பேசுகிறோம். அது இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் இன்னொன்று ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது வந்து வேளாங்கண்ணி மாதா. ஓகே. எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேளாங்கண்ணி மாதாவை கும்பிடுவாங்க. ம். வீட்டில் சிலை இருக்குது, வேளாங்கண்ணி சிலை இருக்குது. ஓகே. பாம்பேயில் இருந்தது. இப்போ வந்து இதில் கோயம்புத்தூரில் சேலத்தில் இருக்க அண்ணா வீட்டில். ம். அப்போ செப்டம்பர் 8th வந்து வேளாங்கண்ணி டே கொண்டாடுவோம். ம். அப்போது அன்னதானம் பண்ணுவோம். ஓகே. அப்போ இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, அந்த வேளாங்கண்ணி சிலை இங்கே இருக்குது அப்படின்னு பல பேரோட ட்ரீமில் வந்து அவங்க புதன்கிழமை வீட்டில் வந்து கேண்டில் ஏற்றுவாங்க. ம். ஆமாம். எங்கள் அம்மா வந்து வேளாங்கண்ணி ஆண்டினே கூப்பிட ஆரம்பித்தாங்க. ம். ஸோ அப்போலேருந்து இந்த அன்னதானம்ங்கிறது வந்து அது ரொம்ப எனக்கு பெரிய ஒரு ஜாயாக இருக்கும். நிறைய பேர் வராங்க, சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு. ஓகே. அது எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் பண்ணிட்டு நான் நடிக்கும்போது கூட காரில் வந்து இட்லி பேக்கெட்ஸ் இருக்கும், பிஸ்கட் பேக்கெட்ஸ் இருக்கும். ம். ஐ லவ் டு கிவ். அதாவது அதுவும் என்னென்னா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஓகே. அது நமக்கு ஒன்று மெசேஜ் வரும், அங்கே கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். ஸோ அது நடக்கும். இங்கே அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சது. தேர்ஸ்டே அவர் ஐயா பண்ண ஆரம்பித்தார். ஸோ நானும் போய் நின்று அன்னதானம்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அது இப்போ உங்களை மாதிரி மக்கள் பேசி நிறைய பேருக்கு தெரிய வந்து நான் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் முன் வந்து இப்போவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குரு பௌர்ணிமா அன்னைக்கு நிறைய பேர் டொனேட் பண்ணாங்க. ஸோ மெனி பீப்புள் டொனேட்டட் வித்தின் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அவுட் சைட் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஆமாம் சார் நீங்கள் ஒரு ரீலில் வந்து சொல்லியிருப்பீங்க, காளிகா அம்பாள் அம்மனை பற்றி சொல்லியிருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக ரஜினி சார் அவர்களுடைய அந்த பாபா மூவி வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு என்னோடய லைஃப்பில். ஸோ அவங்க வந்து செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து நான் உண்மையாகவே வந்தப்போ எனக்கு ஒரு அந்த அனுபவம் வந்து கிடச்சிது அப்படின்னு. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். காளிகாம்பாள் கோவில் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைக்ரெஸ் ஆகி எனக்கு ராகவேந்திர சாமி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ரஜினி சார் தான். ஓகே. ஆமாம், ஏன்னா அவரோட 100வது படம் ரிலீஸ் ஆகுது. நான் பாம்பேயில் தான் இருக்கேன். அப்போ சின்ன இந்த குடிசை மாதிரி இடங்கள்ல வந்து வீடியோ பார்லர்ஸ் இருக்கும்.
அங்கே வந்து இந்த படத்தை வந்து திருட்டு விஹெச்எஸ் வரும். ஓகே. ஸோ அது ஃபோட்டோலாம் போட்டு ரஜினி சார் ஃபோட்டோ போட்டு 100வது படம்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறேன். யார் இந்த மகான்னு பார்த்தா ராகவேந்திர சாமி அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் கண்டுபிடிக்கிறேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி. பாம்பே டு சென்னை ஹாஃப்வேல வந்து மந்த்ராலயம் இருக்குது ஓகே. அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பிடிச்சி மந்த்ராலயம் போகிறேன். அது அந்த அனுபவம். பாபா படத்துக்குள்ளெல்லாம் நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் ரஜினி சார் படம்னாக்க ஷூட்டிங் டேட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்லி அந்த படம் தான் பார்ப்பேன். ரஜினி சார் படம் மட்டும்தான் ஓகே. பார்க்குறது. 3 ஷோஸ் 4 ஷோஸ் பேக் டு பேக் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. அப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் என்னால் போக முடியல. ஆனஸ்ட்லி நான் காளிகாம்பாள் அம்மாவை பார்த்தது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் போனேன். இவ்வளோ வருஷமாக இங்கே இருந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு வெங்கடேஷன் என் கூடவே இருப்பாப்புல. வெங்கடேஷன் சொன்னேன், இன்றைக்கி போகலாம் சாமி அப்படின்னா. சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். அங்கே போனாக்க அந்த அம்மா அந்த ஸ்ரீசக்கரம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில கோவிலில் வந்து நம்மளையும் மீறி அட்லீஸ்ட் என்னையும் மீறி நான் அழுதுருவேன். அது ஏதோ ஒன்று நடக்கும், அங்கே ஒன்று நடக்கும். அது வந்து என்னோடய வீக் மூமெண்ட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது என்னோடய பிளிஸ்ஃபுல் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அப்படி தான் அங்கே போகும்போது இது நடந்தது. ஸோ டியூஸ்டே ஃப்ரைடே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஐ ஸ்டார்டட் விசிட்டிங் காளிகாம்பாள் அம்மா. அப்போது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி எல்லோரும் டியூஸ்டே ஃப்ரைடே வராங்க, நீங்கள் வியாழக்கிழமை ஈவினிங் வந்து அம்மாவுக்கு வந்து அம்மாவோட கடைசி ஆரத்தி பார்த்துட்டு ஸ்வீட்ஸ் வாங்கின்னு வந்து உங்கள் கையால் கொடுங்க, that will be a game changer அப்படின்னாங்க. ஓகே. அது நான் பண்ணேன், அதை அனுபவித்தேன், அதை நான் ஷேர் பண்ணேன் ரீலில். ஆமாம், அதை நான் ஷேர் பண்ணேன் ரீலில். அது பயங்கர வைரல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது சொன்னாங்க. நான் இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்து ஸ்கெட்சு போட்டுலாம் நான் எதுவுமே ரீல்ஸ் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பண்ணலை. தோணுது, நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாம், ஐம் நாட் ப்ரமோட்டிங் ஆர் எனி திங், ஐம் ஜஸ்ட் சேயிங் வாட் ஐ ஃபெல்ட். அது பண்ணா அப்படின்னு. ஸோ அது நடந்தது. இப்போ அதோட அடுத்த மெசேஜ் என்ன வருது, பக்கத்தில் வேற ஒரு கோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் மெசேஜாக தான் பார்த்துட்ருக்கேன். ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். ஸோ உங்களுக்கு மெசேஜஸ் வந்து நீங்கள் அந்த அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மக்கள் தான் உங்ககிட்ட சேருவாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே சினிமா சம்மந்தப்பட்ட ஸ்டூடியோக்கு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு வரவே வராதுன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக. அப்போது உங்களோட எண்ணம் போல் உங்களோட வாழ்க்கைன்னு சொல்கிறத விட நீங்கள் என்ன தாட் உங்கள் யூனிவர்ஸ்க்கு போடுறீங்களோ அந்த மாதிரி மக்கள் தான் உங்களை தேடி வருவாங்க. அதனால தான் நெகட்டிவ் பேசாத, அந்த மாதிரி இடத்துக்கு போகாதேன்னு சொல்கிறது. ஸோ இட் ஆல் கம்ஸ் பேக் டு யூ. கண்டிப்பாக. அதுதான் நடந்துகிட்ருக்கு எனக்கு இப்போது.